பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் குடவாசல் வட்டத்தில் இருக்கேன். பக்கத்தில் இருக்கிற கிராமம் பேர் மேலப்பாளையூர். அக்ரஹார தெருவில் நான் குடியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் பேர் கோபாலகிருஷ்ணன். என் பேர் முத்துலட்சுமி. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. 2006 எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. பையனுக்கு 4.5 வயசு, பொண்ணுக்கு 3 வயசு. ரொம்ப முடியாமல் இருந்து எங்கள் ஆஸ்பத்திரியில் எங்கள் கொண்டு காமிச்சோம். ஆனால் அது முடியல, கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நாளும் குறிச்சிட்டாங்க. அப்படி இருக்க அந்த டயத்தில் பக்கத்தில் இருக்கிற சகோதரி எங்கள் வீட்டில் சொல்லி, இந்த சபைக்கு நீங்கள் போங்கப்பா, போனால் நல்லா போய்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சபைக்கு நீனும் வான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், சரி நீ போயிட்டு வா ஒரு நாள் அப்படின்னாங்க. சபைக்கு வந்தேன். எல்லோரும் வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், என்னையும் அழைச்சிட்டு போ அப்படின்னா. ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்ததுனால அவங்க சொன்னாங்க, அந்த கிராமத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தாதம்மா எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, தங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ போனால் வெள்ளிக்கிழமை போக முடியாதுமா அப்படின்னு கொஞ்சம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அவங்க சொன்னோன்னே சபையிலேருந்து ஒரு 7 பேர் நல்லா ஜெபம் பண்ணி பாட்டு படித்தாங்க. அப்போ சொன்னார், எனக்கு எல்லாம் சரியாக போய்ட்டு நல்லா போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்னை கொண்டு போய் சபையில் விட்டுடுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும். சரி எல்லோரும் போகலான்னு தயாரான நிலையில் இருக்கும்போது சனிக்கிழமை நைட்டு திடீர்னு என்னான்னு தெரில, ரொம்ப முடியாமல் போய் இறந்துட்டாங்க. சரி இறந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டு நானும் சரி இயேசு கோயிலுக்கும் போனேன். என்ன நம்ம வீட்டுக்காரர் என்ன உயிராக கொடுத்தாங்களா? எந்த தெய்வமே நமக்கு இல்லை. இனிமேல் நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் தான், நம்ம கஷ்டப்பட்டு வளரணும். இனிமேல் யாருமே நமக்கு தேவையில்லை, யாரும் வேண்டாம். அந்த ஜீசஸுமே நம்ம என்ன பண்ண கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரக்தியிலே இருந்தேன். அப்போ ஒரு 30 நாள் கழித்து எல்லோரும் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி திரும்பி என்கிட்ட ஆச்சி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சபைக்கு வரும்போது எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுருந்தேன். அவங்க சொன்னாங்க, இப்போ நீ வரக்கூடாது ஆச்சு, தீட்டுன்னு சொல்லுவாங்க, 1 வருஷம் கழிச்சு தான் வரணும், நீ அந்த பைபிளை கொடுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், அந்த பைபிளை நான் கொடுக்க முடியாது, அது எனக்குன்னு பாஸ்டர் ஐயா கொடுத்த பைபிள், அதை நான் எப்படி உங்கள்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னேன். இல்லை நீ இப்போ வழக்கலை ஏற்றிட்ட, உனக்கு தவசம்லாம் கொடுப்பாங்க 30 நாள் அப்படி இப்படின்னு இந்துப்படி சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இல்லை நான் அந்த பைபிளை கொடுக்க மாட்டேன், அது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பைபிள். அவங்க என்ன தன்மா சொன்னாங்க, இது நீங்கள் வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கணுமான்னு கேட்டேன். இல்லைம்மா இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இலவசமாக கொடுக்குறது, வச்சுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். திருப்பியும் முடியாதுமா அந்த எனக்கு கொடுங்கம்மான்னு சொல்லும்போது நான் போய் அந்த பைபிள் அவ்வளோ அழகாக பத்திரமா ஒரு மேலே வச்சுருந்தேன். எப்போது எடுத்து நான் பார்ப்பேன், ஆனால் படிக்க மாட்டேன், எடுத்து பார்ப்பேன். அதில் ஃபஸ்ட்டு அந்த எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். அப்போ நான் அப்பயே பரிசுத்தம்னா என்ன, வேதாகம்னா என்னென்னா அதை மட்டும்தான் அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க கேட்கும்போது ரொம்ப வலுக்கட்டாயமாக கேட்கும்போது இன்னொருத்தவங்களை கொடுக்கணும்னு சொல்லுவோம். சரி அவங்க படிக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் எடுத்து அந்த பைபிள் எடுத்து அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை வச்சுட்டு தனியாக இருக்கும்போது என்னால் இருக்க முடியல, ஏதோ இழந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கும், என்ன அதுக்கு இருக்கும்னு கொஞ்சம் மனக்கலக்கத்தில் ஒரு 3 நாள் ஆகலை. திருப்பி அந்த ஊர் பேர் கருப்பூர். அந்த கருப்பூரில் போய் அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஆச்சு நீ ஏன் இப்போ நீ வரக்கூடாது, உங்கள் கொழுந்தாரெலாம் பார்த்தா பிரச்சனை ஆகிடுமா, நீ போமான்னாங்க. இல்லை நான் கொடுத்த பைபிளை நீ எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை உன்னோட பைபிள் எடுத்து இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு எனக்கு புதிய ஏற்பாடு இல்லைம்மான்னாங்க. நான் அந்த இடத்துல தெருவிலேயே ஒரு சேரை போட்டு அமர்ந்து, எனக்கு பைபிள் இல்லாமல் இந்த தெருவை விட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஒரு எந்த பிடிவாத ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பைபிளை ஒருத்தவங்க சொன்னாங்க, இருமா நான் வரேன்னு சொல்லிட்டு பரண மேலே அவங்க தம்பிக்காக வாங்கி போட்டிருந்த ஒரு புதிய ஏற்பாடு அதை எடுத்து வச்சுட்டு கொடுத்தாங்க. கொண்டு வீட்டில் வச்சுட்டு நல்லா அழுதேன், ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, நான் ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை முழுதும் ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைங்களும் நீங்கள் தான் அப்பா, எனக்கும் நீங்கள் தான். எங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. ஆனாலும் அவங்ககிட்ட நான் போக மாட்டேன். தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், தங்கச்சி கல்யாணம் ஆகணும். எனக்கு இந்த ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வீடு இருக்குது, ஒரு 3 மா நிலம் இருக்குது, சின்ன ஓட்டு வீடு கொடுத்துருக்கீங்க, எங்கள் வீட்டில் போட்ட நகை கொஞ்சோண்டு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கள் பிள்ளைங்களை வளர்த்துடுறேன். ஆனால் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் அழுது ஒப்பு கொடுக்கும்போது திடீர்னு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. இது யார் சொல்கிறாங்க, யார் பேசுகிறது எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த ஒரு விருப்பத்தோடு அந்த பைபிள் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள ஒவ்வொரு மத்தியவும் மார்க்குன்னு இவ்வளோ வரிசையாக இருக்கும்போது அதை பார்த்தேன் பாருங்கள். அப்பயே அதில் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தேன். அதில் உபவாசம் எப்படி இருப்பாங்க, கணவன் மரித்த பின்பு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஒரு விதவை 2வது கல்யாணம் பண்ணிவிட்டால் அவருடைய விடுதலை ஆகி விடுவான்னு சொல்லி போட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது அப்படி இல்லை என்று என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அப்படி இருந்து விட்டால் பரிசுத்த ஆவி அப்படிங்கும்போது அந்த பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த வேதாகமத்தை வச்சு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் படிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து சைக்கிள் எடுத்தேன், 2 பிள்ளைங்களையும் வச்சேன். யார் எது சொன்னாலும் பரவாயில்லன்னு
அந்த அக்ரஹார தெருவை விட்டு ஓஹோக்கி உள்ள ஐபிஏ சபைக்கு தொடர்ந்து வந்தேன். ரொம்ப நிந்தைகள், ரொம்ப அவமானங்கள், ரொம்ப துக்கங்கள். அக்ரஹார தெருவில் பூநூல் போட்டவங்கள்ட்ட ஒரு விதவை எப்படி இருக்க முடியுங்கிறத உங்களுக்கு எல்லாருக்குமே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்படாதவங்க நீங்கள் யார் யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 28 வயசில் ஒரு விதவை 2 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்தில் எப்படி இருக்க முடியும்னு. ஆனாலும் நான் தைரியமாக அப்போயே அந்த சைக்கிள் எடுத்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு சபைக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கை மாறுனுச்சு. திடீர்னு ஒரு நாள் சபையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. திண்டுக்கல் வந்த பாஸ்டர் பேர் வந்து சாமுவேல். அவர் திடீர்னு வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தீர்க்க தரிசனமாக சொன்னது, இளம் விதவையாக இருக்கிற முத்துலட்சுமி, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஓடி வா, உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லும்போது, நான் யான்னு அப்போ என்ன அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சு எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து கேட்டேன், ஐயா நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்களா அவங்கள்ட்ட? அவங்க என் பேரை சொல்லி ஊரை சொல்லி ஊர்னு சொன்னாங்க, மேலப்பாலூர்னு. நீங்கள் அது அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயாக்கிட்ட நான் கொஞ்சம் ஸ்பீடாக வாக்குவாதம் பண்ணுறேன். அதுக்கு எங்கள் ஐயா சொன்னாங்க, இல்லைம்மா, ஆண்டவரை தான் அழைச்சிருந்தாலும் நினச்சிக்குங்க, இல்லை நான் தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் ஓகே தான், நீங்கள் எப்படி நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அப்படியே நினச்சிக்கோங்கம்மா அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. சரி, நான் வீட்டில் போய் கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. என்னடா அவங்க இப்படி கூப்பிட்றாங்க, நம்ம இந்துவாக இருக்கோமே, திடீர்னு நம்மளும் என்னமோ நினச்சோம், இப்படி கோயிலுக்கு போயிட்டோமே, நாளைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் கொடுக்கலாம், எப்படி எல்லோரும் வரணுமே அப்படின்னு அந்த டயத்தில் என் கொழுந்தனாருங்களை ரொம்ப போராட்டம். வயலில் நீ நடக்கூடாது, நாங்கள் தான் செய்வோன்னு ஊடு வந்து அடிக்க வந்துட்டாங்க. இவ எதுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே போகிறா, அப்படியே அப்படிங்க ஒரு உபசொல்லு கிடையாது. அதிகமான சொல்லக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள், அசிங்கமாக சொல்லி தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லி என்னை பேச ஆரம்பித்தாங்க. அந்த டயத்தில் அதையும் மீறி நான் இருந்தாலும் எனக்குள்ளே ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வசனம் எனக்கு தொட்டுக்கிட்டே இருந்து இந்த பரிசுத்த வேதாகமும் அதே தான் என் மைண்டில் செட்டில் இருந்துச்சு. தொடர்ந்து வந்த ரட்சிக்கப்பட்ட நாள் வந்து 2027 அந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டு இந்த நாள் வரையும் ஆண்டவர் என்ன கண்மணி போல் என்னை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாட்களே 27, 28 ஒரு வருஷம் கழித்து 29வது வருஷம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எங்கள் அம்மா வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், எங்கள் ஊர்லேயும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஸ்கூலில் சமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது வந்து கண்ண ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும், அது சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டுருக்குன்னு. அப்போ எங்கள் அப்பா வீட்லேயும் அங்கேயும் சமையல் வேலை தான், லேடிஸ் ஹாஸ்டல் மன்னார்குடியில், அந்த ஹாஸ்டலில் சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே. அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா வசனத்தை படிப்பேன். எந்த வேலைக்கு போகிறதுங்கிறது எனக்கு தெரியாது, எந்த சமையலில் சமைக்கணுங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன். அப்போ அந்த ஒரு வசனங்கள் எனக்கு ஞாபகம் வந்து, அப்போலாம் என்னென்னலாம் நான் நினைக்கணும், அப்போலாம் வந்து கொடுக்குற அந்த சபையில் கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான் என்னை தாயை போல் தந்தையை போல் எங்கள் அம்மாவும் எங்கள் ஐயாவும் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை வீட்டில் போய் படிப்பேன், தியானிப்பேன். அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்பேன். திருப்பி ஊழியத்துக்கெல்லாம் பொண்ணு கூப்பிட்டாங்கன்னா அப்பப்போ நான் வருவேன், அவங்க சொல்கிற வேலைகளை செய்வேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் என்ன பண்ணலை, நான் செய்யலை. அப்படி இருக்கிற அந்த கட்டத்தில் நான் இரும்பு தாழ்பாலை முறித்து வெங்கல கதலை உடித்து கொடுக்கிற பொக்கிஷத்தை நான் ஒளிபீடத்தை கொடுப்பேன்னு வசனம் வந்து, நான் போய் யாருக்கிட்டையும் வேலை வேணும் கேட்க மாட்டேன் சப்பா. நீங்கள் எங்கே கொடுக்கணுமோ, யார்கிட்ட கொடுக்கணுமோ, என் வீட்டு நிலைக்கு அந்த ஆண்டை வந்து அந்த இன்ட்ரு கார்டு உழுவணும், நான் போய் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் 2 பேட்டையுமே நான் கேட்க மாட்டேன் சப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். அதே போல் வயலில் நான் களை எடுத்துக்கிட்டு இருந்தேன். வேலையெல்லாம் தெரியாது, களை எடுக்க தெரியாது, நாற்று நட தெரியாது. அப்போல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டமாக வளர்க்கணும், என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னா, நீ வயலுக்கு போ, இப்போ இது புள்ளி வச்சு நீ கோலம் போடுவீல்ல, அந்த மாதிரி தான் வயலில் அப்படி நடணும் அப்படின்னு சொன்னார். அதை மாதிரியே கட்டு எடுத்து அழகாக நட்டு வந்தேன். எல்லோரும் சொன்னாங்க, சூப்பராக செய்கிறம்மா, எப்படி உனக்கு தெரியும், இப்போ தான் வந்தால் வயலில் இறங்கணுன்னு. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதல் வேலை வயலில் நின்று அந்த நாற்று நட்டு களை எடுத்து கற்றுக் கொடுத்தார். அவங்களோடய போவோம், ஸ்பீடாக பின்னாலேயே போவேன். எனக்கு தெரியாது கல் மண் கீழே என்ன கிடக்கு குத்தின்னு இவ்வளோ ஸ்பீடாக வரையணும். இறங்கும்போது ஒரு சோத்திரம் போடுவோம், அவ்வளோதான். அப்படியே அந்த வசனங்கள் ஜபத்தோடு தான் இறங்குவேன். யார் சொன்னாலும் சிரிக்கவும் மாட்டேன், அவங்க சொல்கிறத மட்டும் காதில் வாங்க மாட்டேன். இதயத்துக்குள்ளே ஆண்டவர் மட்டும் வச்சுக்கிட்டு சோத்திரம் சொல்லிகிட்டே போவோம். வயலில் ஏறி இறங்கி எல்லாத்தையும் ஆண்டவர் அனுக்கிரகமாக செஞ்சு முடிச்சு, அது கவர்மெண்ட் ஜாப்புக்கும் சொன்ன மாதிரியே மன்னார்குடி ஹாஸ்டலில் அங்கே போகிறதுக்கு வந்து ஐயாக்கிட்ட சொன்னேன், ஐயா அதுமாரி வேலைக்கு எனக்கு வந்திருக்குங்க ஐயா, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க ஐயா, நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இந்த ஊழியத்தை பார்த்துக்கிறேன்னு. இல்லை சிஸ்டர், நீங்கள் போங்க, திரும்பி இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க ஐயா போங்க திரும்பி வருவீங்கன்னா, நான் சொன்னேன், இங்கே எல்லாம் லேடிஸாக இருக்காங்க, அங்கே வந்து ஜென்ஸுங்களாம் இருப்பாங்க, நான் எப்படி போகிறது, மேற்கொண்டெல்லாம் படிக்கலான்னு சொன்னாங்க, எல்லா வசதியும் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கேயும் இருக்கலான்னு சொன்னாங்க, எப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனாலும் அப்போ வந்து அப்பவும் வசனம் தான், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் சமாதானமாக முடி செய்வார்.
அப்படின்னு அவரை பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாக இருன்னு சொன்ன வசனம். எல்லா வசனத்தையும் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா அப்போ ஆண்டவர் அப்பவும் ஒப்பு கொடுத்தேன். நான் போனேன்னா பணத்துக்கு அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே, அநேகம் ஆயிரம் வெள்ளி பொண்ணை பார்க்க நீ விளம்பின வேதமே எனக்கு நலம்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கீங்க இயேசுவின் நாமத்தினால் எழுந்த நடன்னு சொல்லியிருக்கீங்களே சப்பா. அந்த மூணுத்தையும் வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினால தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு நான் போனேன். அதுவும் போனது என் பிள்ளைங்களுக்கோட தேவைகள் சந்திக்கப்பட தான் போனேன். வயலில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கேட்குங்க. என்னால் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சுத்தமாக பைசாவே இருக்காது. இங்கே வந்து சபையில் வந்து கேட்டாலும் ஐயா சொல்லுவாங்க பணம் வச்சுருக்கீங்களா சிஸ்டர், நான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போவேன். நான் அப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா டெய்லி நம்ம அதை கேட்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே உருவாகும் இல்லையா, அதனால் நான் கேட்க மாட்டேன். யார் எதுக்கு சொன்னாலும் இருக்குது. அப்போ விசுவாசத்தை நான் இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டில் போகிறேன். எல்லோரும் பணம் தரேன்னு சொன்னாங்களே, நீ ஏமா வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு மீன் குழம்பு வேணும்னு சொன்னால் அப்போ அந்த டயத்தில் சமைச்சி தட்டில் சும்மா வெறும் கையை வச்சு ஒரு மீன் குழம்பு தானே வேணும்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட உட்கார வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆணுக்கட்டு வெறும் கையை இது மீன் குழம்பு, இது பிஸ்கட்டு, இது நீ கேட்ட சாப்பாடு எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், கையால் சொல்லி ஜெபம் பண்ணி வாயில் வைக்கும்போது அதுங்க எல்லாம் ஏமாத்துறமா ஏசவா போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஏமாத்துறமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் நான் சொன்னேன், விசுவாசமாக சொன்னேன். அதேமாதிரி அதுங்களுக்காக ஒப்பு கொடுத்து தான் அந்த வேலைக்கு நான் போனேன். அதே மாதிரி அதுங்களுக்காக என்ன வேணுமோ அதுவும் பார்த்து தான் செய்வேன். எல்லா செலவும் அந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சிட மாட்டேன். ஏன்னா அப்போ நான் சேர்ந்த செலவு இது சேர்ந்த சம்பளம் எவ்வளவுனா 8,000 ரூபாய். அந்த 8,000 ரூபா சம்பளத்தை வச்சு அங்கே பிள்ளைங்க நல்லா சுவிசேஷம் அறிவித்தேன். பிள்ளைங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா சத்தியத்தை சொன்னேன். 2009 ஜாயின் பண்ணேன். அதில் அபிநயாங்கிற பொண்ணு இன்னமும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சுவிசேஷத்தை அறிவித்து நான் சொன்ன தீர்க்க தரிசனம் அவளுக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இப்போ தான் 32 வயசில் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கா. ஆனால் அவள் வாலிப வயசில் சொன்ன அத்தனை காலங்களும் அவள்கிட்ட நடந்திருக்கு. அவள் என் கூட எப்பவும் பேசுவாள். இப்போவும் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, வாமான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளும் என்னை பரிசுத்தமாக பாதுகாத்து என்னை தாங்கி ஏந்தி என்னை தப்பு வித்து ஒவ்வொரு நாட்களும் கரடுமுரடான பாதைகள்லாம் என்ன ஒரு விடுதலை கொடுத்துட்டார். இந்த மேலப்பாலூர் கிராமத்தில் அக்ரஹாரத்தில் இருக்கும்போது, ஏய் விதவை வர வேண்டி நீ எதுக்க வர, நீ வரக்கூடாதுடி அப்படிம்பாங்க. ஒரு 2 நாள் போனால் 3 நாள் போன அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு வருஷம் ஆயிட்டா கொஞ்சம் ரசிக்கப்பட்டனா தைரியம் வந்துட்டு, நான் வரேன்னே நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க அப்படி சொன்னேன். உங்களை பார்த்து நான் ஒதுங்க மாட்டேன், என்ன பார்த்து நீங்கள் வேணால் ஒதுக்கிங்க, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ஐயர் சொன்னார், இவ்வளோ பிடிச்சி கட்டுங்கன்னாங்க. என் மேலே கையை வச்சு பாருங்க அப்படின்னு அப்பவும் கேட்டேன் துணிச்சலாக. ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு எப்படி கேட்குறா பாருங்கன்னாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த அக்ரஹார தெருவில் இருந்து அந்த பூநூல் போட்ட அந்த கிராமத்தில் இருந்து அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு என்ன அந்த இடத்துலேருந்து விடுதலையாக்கி பூமகளேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே பார்த்து மன்னார்குடி போனேன். ஏன்னா அதுக்கு முன்னே நான் அதை சொல்லலை, அதனால் அதை இப்போ நான் சொன்னேன். போனேன், ஆண்டவர் அது மூலியமாக என் நல்லா ஆசீர்வச்சார், சுவிசேஷம் அறிவிச்சார், பிள்ளைங்களை படிக்க வச்சேன். திருப்பியும் ஐயா சொன்னேன் அதே மாதிரி திருப்பியும் நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. வளைங்கம்மான்கிற கிராமத்துக்கு வந்தேன். திருப்பியும் இந்த மேலப்பாலு கிராமத்துக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு கட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பித்தோம். பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து ரொம்ப அடிபடியான தரவுக்கு வந்தாலும் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் அந்த பொண்ணு ஏதோ கோயிலுக்கு போகுது வருது, ஆனால் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காது, நீங்கள் ஏன் அதை தொல்லை பண்ணின்னு சொல்லி ஊரே வந்து எனக்காக கேட்டாங்க. அப்புறம் வந்து அடிக்கிற அளவுக்கு பையன் மேலே கை வைக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் மேலே கை வைக்க மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவரை உன் சித்தமாக இருந்தால் அந்த இடத்துல வீடு கட்டுற ஆண்டவரை, என்கிட்ட அந்த போதுமான அளவு எனக்கு சம்பளம் இல்லை ஆண்டவரே, பணமும் லோனு போட முடியாது, வயசும் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஏசப்பா நான் என்ன செய்கிறேன் தெளிவாக வீடு கட்டணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனாக வந்து அருகில் இருக்கிற இந்த சபைக்கு அந்தாண்ட இருக்கிற அதே இடத்துல ஒரு 7,00,000 7,50,000 வரும்னு சொல்லி சொன்னாங்க. எங்கிட்ட இருந்த சீட்டு போட்டு வச்சு இந்த பணமே ஒரு 4 லட்சம் தான் இருந்தது. அப்போ யாரை வச்சு கட்டுறது, என்ன வீடு போகிறது எல்லாமே ஐயாட்ட ஆலோசனை கேட்காம செய்ய மாட்டேன். அதனால ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அந்த வளையமான வேலைக்கு நான் போகிறப்ப ஒரு ஐயா சொல்லுவார், நீ என்ன ஊருமா என்னன்னு கேட்கும்போது அந்த பஸ் ஸ்டாண்டில்குள்ளே நான் என்ன பண்ண சுவிசேஷம் அறிவிச்சிட்டு தான் இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க அது ஏசு கோயிலுக்கு போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற கிராமங்களிலும் என்ன பண்ண ஒரு 7 கிராமங்களில் சண்டே கிளாஸ் எடுப்பேன். சாயந்தரம் போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போய்ட்டால் எல்லாம் கூடி வந்து அந்த அந்தி சாகிற அந்த வேலையில் பிள்ளைங்களை வச்சு சண்டே கிளாஸ் எடுக்கும்போது ஆண்டவரோட கர்த்தரை பாடிய நாமத்தை சோத்தரித்து நாளுக்கு நாள் வரை ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுவேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்க நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லினை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை விடுவிக்கிறார் அப்படின்னு அந்த வசனங்கள் சின்ன சின்ன வசனமாக தான் சொல்லுவேன். அந்த பைபிளோட ஒரு கதை தான் சொல்லுவேன். ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் பிள்ளைங்க வந்திருக்குங்க, ஒரு 2 பிள்ளைங்க ரட்சிக்க
ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வாலிப பிள்ளைங்க அந்த உள்ள கிராமத்தில் வேறு சபையில் போய் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி இங்கே வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஒரு 400 பேருக்காவது நான் என்ன பண்ணேன், வாலிப பிள்ளைங்களில் சின்ன பிள்ளைங்கள்ட்ட இந்த வருஷத்துலேருந்து நான் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சொன்னாங்க, அம்மா நீ பொம்பளையாக இருக்க, யார்ட்டையும் கொடுத்து வீட்டை வீணடிச்சிடாத, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண வீடு கட்டுன்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்கள்ட்ட போய் நான் போய் பேசினேன். பேசினதுக்கு நான் ஒரு தடவை தான் பேசினேன். பையன் போயிட்டான். போய் இடத்த அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தான் அந்த வீடு கட்டிய காரியங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க. பிளான் போட்டது எல்லாம் பையன்தான். அவர் பணத்தை நான் பணம் மட்டும் கொடுத்தேன். ஏன்னா 3 லட்ச ரூபா பாக்கி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா அவனே போய் கேட்டான். சரி போடா, அவங்க அப்பாவுக்காக என்னோட அவன் ஸ்நேகிதன் தான், நான் அவனுக்காக நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்டா, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை வாங்கி கொடுத்தாரு. அது மொத்தம் 7 லட்சம் வந்துச்சு. அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி இடம் கட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லோன் போட்டேன். அவன் லோன் போட்டது நாங்கள் ஒன்று, எதிர்பார்த்த பணம் ஒன்று 30 லட்சத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தது 12 லட்சம் தான். வீடு போட்டது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூமு போட்டான். ரொம்ப என்ன செய்யணும், ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். நான் போய் வீடு இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படி செஞ்சுருக்கீங்க கேட்கவே இல்லை. போவேன், ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், தண்ணி தெளிப்பேன், தேங்காய் எண்ணெய் தெளிப்பேன். ஆண்டவரே இந்த சிமெண்ட்டு, இந்த கல், இந்த மண், இந்த கம்பி எல்லா இடத்துலையும் ரத்தத்தை தெளிக்கிறேன், நீங்கள் தான் இதை கவனமாக இருந்து செய்யணும். இந்த வீடு உம்முடைய வீடு ஆண்டவரே, ஏன்னா ஆகாதுன்னு தள்ளுனேன் எங்கள் ஊரில். ஆண்டவரே இது கர்த்தருடைய கண்ணுக்கு இது ஆச்சரியமான வீடு, நீங்கள் கட்டித்தர போகிறீங்கப்பா, இந்த பணத்தை நீங்கள் சந்திக்கப்பட போகிறீங்க ஏசப்பா. காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதத்தை செஞ்சீங்க, இந்த பணம் ஏமாத்துற ஆண்டவரே. எனக்கு அடிக்கடி சொல்லி நானும் எனக்குள்ளே தேற்றிக்கிற ஒரே ஒரு வசனம், பெரிய பருவதமே எம்மாத்திரம் சொருபாபலக்கமென்னு சொல்லுவது வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாமே ஆகும்னு சொல்லுவார். அந்த வசனத்தை சொல்லி 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 தான் வசனத்தை தான் வீட்டில் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன். அதிகமாக அந்நிய பாஷை வீட்டில் அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி பேஸ்மட்டம் போகிற வண்ணத்துக்கு வரும்போது, நீங்கள் யாரை நம்பி வீடு கட்டினீங்க, இந்த பணத்தை யார் கொடுப்பா, எனக்கு 9 லட்சம் கொடுத்தாதான் வீட்டை கட்டி முடிப்பேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பியும் பையன் வந்து, என்னம்மா நம்ம போட்டது அமௌண்ட்டு கூட இப்போ வந்திருக்குது 12மா, மீதமாக எப்படிம்மா சந்திக்கப்படுவோம் அப்படின்னு ரொம்ப குழம்பிவே அழுவாத குறையாக இருந்தான். எல்லாத்தையும் விற்றுருவோமா, இல்லை வேணாண்டா ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆடு மாடு எல்லாத்தையும் விற்று கொஞ்சோண்டு நகையெல்லாம் விற்றுட்டு கொடுத்தோன்னே சரசரன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சாவியை கொடுத்துட்டார். அவரை சாவியை கொடுப்பாரு, தேதியில் என்னன்னு எனக்கு இது தெரியவே இல்லை. இன்னும் பரவாயில்லம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சும் கொடுத்துட்டீங்க, உங்கள் நேரம் இன்னொருத்தவங்க எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க, அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன், அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, இப்போ வந்து இந்த வீடை கேட்குறாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட நான் பணத்தை நெருக்கடி கொடுத்தேன், வேறு என் மேலே எதுவும் இல்லை, பரவாயில்ல நீங்கள் கொடுத்தது எனக்கு நல்லது தான், அதனால தான் இவ்வளோ பணம் நான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி அந்த பணத்தையெல்லாம் கொடுத்து முடித்தேன். இப்போதைக்கு அந்த வீட்டோட அமௌண்ட்டு எவ்வளவுனா 25 லட்சம் வீடு கட்டுறதுக்கு. அந்த இடத்துக்கு போர் போட்டு அந்த வீடு செலவு பண்ணது 10 லட்சம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 31 லட்சம். இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, யாரால் வந்ததுன்னு நினச்சி பார்க்குறேன். எங்கள் பையன் கூட சொன்னான், எப்படிம்மா நீ திருப்பி இந்த 3 லட்சத்து பணத்தை எப்படிம்மா நம்ம அந்த அண்ணன் மாமாவை கொடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். கொடுக்கலாம்டா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம், கொஞ்சம் அவசரப்படாத, எந்த வாக்குவாதமும் வச்சுக்கூடனா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எந்த வீடு கட்டி கொடுத்தாலும் எனக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததாம்மா நான் சாவியை கொடுப்பேன், அந்த மாதிரி வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி தான் சாவியை கொடுத்தாரு. இதுவரையும் அவரோட கடனை போன மாதம் வரையும் என் பையன் அதை கொடுத்து முடிச்சிட்டாரு. கர்த்தர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் உண்மையிலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த வீடு கட்டி அந்த காரியத்தில் எனக்கு வாய்க்க பண்ணார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனம் என்னன்னு, இதோ நான் திறந்த வாசலை உனக்கும் வகை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த வசனமும் அதிகமாக சொல்லணும்னா, சபைக்கு வரும்போது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் வரும் மனசன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவன் இந்த வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைக்குன்னு சொல்லியிருக்காரு. வண்டியில் போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். நேராக வந்து நம்ம செவனேன்னு போனாலும் நேராக வந்து வண்டியில் மோதுற மாதிரி வரும். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக இதுவரை என்னை பாதுகாத்து கொடுத்தாரு, பரிசுத்தமாக என்னை தேற்றினார், பரிசுத்தத்தால் என்னை பாதுகாத்து கொண்டார். அந்த பரிசுத்த வேதாகமும் என் மைண்டில் எப்போ நான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா வசனங்களும் தேனிலும் தேன் கூட்டின் ஒழுகிற தேனிலுமாக இருக்கிற ஒரு வசனம் ஒன்றும் அப்படியே ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது. அப்புறம் அதிகமாக நான் படித்தேன், தாவீதை குறித்து நான் அதிகமாக படிப்பேன். ஏன்னா என் கண்மலையாகிய கர்த்தாவே ஆண்டவர், என் வாயின் வாரத்தையும் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இதை நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன். 6 திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அவரை விசாரிக்கிறாரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்னை ஒதுக்கப்பட்டு குழந்தைனால என்னை அடிக்கப்பட்டு 4 நாத்தனார் எனக்கு, அவங்களாம் எப்படி என்னை பேசியிருப்பாங்க, என்னை எப்படி அவங்களாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதவையாக இருந்து தனியாக இருந்து வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் எனக்கு இந்த நாள் போனதே ஒரு நிமிஷம் போல தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னோட
ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஒரு செயலி நான் சொல்லுவார், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பிரச்சனை ஒரு மகளே ஜாக்கிரதையாயிரு, இவங்க போனீங்க இந்த இடத்துல வார்த்தையே என்ன பண்ண பேசாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் சகல சத்தியத்துக்கு வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவி உடத்தில் வரும்பொழுது நீங்கள் வழிநடந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தவர் எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பேர் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அநேக சாட்சியை ஆண்டவர் சபையில் எழுப்ப போகிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இதுவரையும் வழிநடத்தின தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்த